பொது இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும். நாங்க பர்மிஷன் லெட்டரை காட்ட சொல்லுங்க. நான் வேற எதுவும் சொல்லுங்க. இவங்க பொது இடங்கள்ல இவரை வந்து விஜய கழுவி ஊத்தலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கேஸ் நடக்கும்போது அந்த கேஸை பத்தி பேசலாம். பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் அனுப்புங்க. ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு. வார்டு நம்பர் முத கொண்டு சொல்றாரு. நாங்கெல்லாம் பொண்ணுங்க, எங்களெல்லாம் வந்து நாங்கெல்லாம் பயப்படதானே செய்யணும். ஏன் இத்தனை பேர் மீடியா இருக்கீங்களா? ஜேர்னலிஸ்ட் இத்தனை பேர் இருக்கீங்களா? ஒரு ஜேர்னலிஸ்டும் ஒரு மீடியாவும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தா ஒருத்தவங்க மேல கை வைக்க முடியுமா? இப்ப இத்தனை வீடியோ எடுத்தீங்களா? ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தானே வந்தீங்க. எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க? பொது இடங்கள்ல எதுக்குங்க அரசியல் பேசணும்? ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவரை பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா? இன்னொரு தொண்டனுக்கு வெறி ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. அப்படின்னா இது வன்முறை தூண்டுற செயல் தானே. அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூண்டுற செயல்னு? மீடியா என்ன பண்ணுது? அப்படின்னா மீடியாவும் ஒரு தரபட்சமாக செயல்படுதா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இது மீடியா வன்முறை. என்னோட கேள்வி என்னன்னா, இது பொது இடங்க. அவர் பேசும்போது அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவிகே தொண்டனா எனக்கு கோபம் வருது. என்ன பண்ணணும் சொல்லுங்க. இது நியாயமா? ஒண்ணு, இந்த நியூஸ பத்தி எவனுமே பேசக்கூடாதுன்னா எந்த சேனல்ல இருக்க கூடாது வீடியோ. அத்தனை சேனல் நியூஸ் சேனல் முதல்ல சன் டிவி முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. பாருங்க, டிஎம்கே டிவிகே